Hi friends, welcome to Arun Tech YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்குறோம்னா இன்ஸ்டாகிராம் புது அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபோட்டோஸ் வந்து அதிலே வந்து ஸ்டோரியில் நிறைய மல்டிபிள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுற மாதிரி புதுசாக ஒரு பேஜர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன பேஜர், அந்த பேஜர் எப்படி யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி மல்டிபிள் ஃபோட்டோஸ் நிறைய ஃபோட்டோஸ் எப்படி உங்களோட ஸ்டோரியில் வைக்கணும்னு சொல்லி தான் அன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். அப்புறம் அன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குமா கிளிக் பண்ணி ஆல்னு இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரல அப்படின்னா ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அப்டேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து வரும். இந்த பேஜர் மல்டிபிள் ஃபோட்டோ ஆட் பண்ணுற பேஜர். ஸோ அப்டேட் பண்ணிக்கிங்க. ஸோ அப்டேட் பண்ணக்கப்புறம் உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்டோரி ஆட் பண்ணுற பிளேஸுக்கு வந்து போய்க்கிங்க. அந்த ப்ளஸ்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ண ஸ்டோரி வந்து வந்துடும். ஸோ வந்தோடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஃபோட்டோ உங்கள் மொபைலில் வச்சுருக்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணாலும் சரி. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து இதுக்கு வந்து கலராக கொடுத்துவிடுவோம். ஸோ இப்போ வந்து கலர் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்சிலை இருக்கிற மாதிரி இப்போ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எமோஜி மாதிரி ஒரு சிம்பிள் இருப்பாருங்க, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கீழே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5வது வரிசையில் இந்த கேமரா சிம்பிளுக்கு பக்கத்தில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு ஒரு ப்ளஸ்ஸு மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். ஸோ காட்டுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எந்த ஃபோட்டோ வந்து ஒரு ஸ்டோரியில் நிறையா ஃபோட்டோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டோரியில் வந்து வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அந்த எமோஜி சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ரவுண்டு போட்டு ப்ளஸ் சிம்பிள் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுக்கான ஃபீச்சரு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ கிளிக் பண்ணால் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்குரிய ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் தான் செலக்ட் பண்ணால் அத்தனை ஃபோட்டோஸ் தான் ஆட் பண்ண முடியும்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் நிறைய ஃபோட்டோ 10 ஃபோட்டோவுக்கு மேலே வந்து ஸ்டோரியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எமோஜியை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த இதை செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதை தூக்கி கீழே எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக்கி வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த எமோஜியை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ஃபோட்டோ ஆட் பண்ணோம்னா மறுபடியும் அந்த மல்டிபிள் ஸ்டோரியை ஃபோட்டோ ஆட் பண்ணுற பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபோட்டோ கிளிக்கப் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபோட்டோ சின்னதாக்கி தூக்கி ஓரத்தில் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரி ஐடியாஸ் வீடியோஸ் போடணுமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போட்டு விடுங்க. ஸோ கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரி ஐடியாஸ் ஃபோட்டோவும் வந்து வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கோம்னா மேக்ஸிமம் 5 ஃபோட்டோ ஆட் பண்ணியாச்சு இதோட. ஸோ இதே மெத்தட் அந்த எமோஜி கிளிக் பண்ணி அந்த மல்டிபிள் அந்த ரவுண்டு போட்டு கட்டமாக இருக்க அந்த கேமரா சிம்பிளுக்கு பக்கத்தில் இதை வந்து கிளிக் பண்ணிக்க. ரவுண்டு போட்டு ஒரு கட்டை மாதிரி போட்டு ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ ஸ்டோரியில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த ஃபோட்டோஸை தூக்கி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலி வச்சதுக்கப்புறம் கீழே யுவர் ஸ்டோரின்னு சொல்லிருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டோரி வந்து அப்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 10 ஃபோட்டோவுக்கு மேலே வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே இந்த ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணி மல்டிபிள் ஃபோட்டோஸ் வந்து ஒரு ஸ்டோரியில் வந்து ஆட் பண்ணிக்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேப்பி பர்த்டே இந்த மாதிரி ஸ்டோரிஸ் போடுறதுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்றத உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போட்டு விடுங்க. ஸோ அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு இருக்குமா அதை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. பாய்.